கொலை 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 சிறுகதை. ஆசிரியர் மாயாவி அவர்கள். ஏன் நீங்கள் சாருமதியை கொன்றீர்கள் என்று மண்டையை போட்டு உடைத்து ஆலோசித்து பார்த்தேன். என்னால் ஒரே ஒரு காரணம்தான் காண முடிந்தது. அதாவது, உங்கள் கையிலே பேனா இருந்ததால் அவளை கொன்று தீர்த்து விட்டீர்கள். நண்பரே, அப்பொழுது நான் ஆண்டவனிடம் என்ன வேண்டிக் கொண்டேன் தெரியுமா? இறைவா, இந்த மனிதர் கையிலே தப்பி தவறி கூட துப்பாக்கியோ கத்தியோ சிக்கும்படி செய்து விடாதே. சிக்கிவிட்டால் இவர் சம்ஹார கடவுளாகிய உனக்கு வேலையே இல்லாமல் செய்து விடுவார். தமிழ் பத்திரிகை ஒன்றில் அப்பொழுது நான் எழுதி முடித்திருந்த ஒரு புதினத்தின் இறுதி அத்தியாயத்தை படித்து முடித்துவிட்டு ரசிகர் ஒருவர் எனக்கு எழுதியிருந்த கடிதத்தின் ஒரு பகுதியே மேலே சொன்னது. அது என்னவோ, பெரும்பாலான வாசக அன்பர்களுக்கு எந்த கதையிலே எந்த பாத்திரத்தை கதாசிரியன் சாகடித்தாலும் பிடிப்பது இல்லை. அந்த ஆசிரியனுக்கு கூசாமல் கொலைகாரன் என்ற பட்டத்தை அவர்கள் கட்டிவிடுகிறார்கள். அந்த பாத்திரத்தை அந்த ஆசிரியன் சாகடித்து இராவிட்டால் கதையின் போக்கோ கருத்தோ எவ்வாறு பாதிக்கப்படும் என்பதை அவர்கள் சிந்தித்தும் பார்க்காமல் இருப்பதே இத்தகைய குற்றச்சாட்டுக்கு காரணம். ஆனால் அவர்களுக்காக கதாசிரியன் பாத்திரங்களை தேவைப்படும் போது கொல்லாமல் விட்டுவிட முடியாது இல்லையே. அந்த பாத்திரங்களை அவன் மனக்கண் முன்னால் தோன்றி, எனக்கு கயிறு, கடல், கத்தி, விஷம், இப்படி ஏதாவது ஒன்றன் மூலமாக முடிவை தந்துவிடு என்று கதறும்போது அவன் வாளாவிருக்க முடிவது இல்லையே. இதோ ஒரு கதை. இதிலே கதாநாயகியை சாகடித்திருக்கிறேன். கதையை படித்து முடித்த பிறகு அவளை நான் கொன்றது நியாயமா அநியாயமா என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள். நம் கதாநாயகியின் பெயர் காந்தம். காந்தத்தின் இயல்பு இரும்பை கவர்வதுதானே. அவளை கொல்லக்கூடாது என்பதற்காகவே அவளுக்கு காந்தம் என்ற பெயரையும் அந்த பெயருக்கேற்ப மனிதரை கவரும் தன்மையையும் கொடுத்து 2 தடவைகள் அவள் சாவை நோக்கி ஓடிய போது உயிர் கொடுத்தேன். ஆனால் 3ஆம் தடவை என்னால் கூட தடுக்க முடியாத ஒரு இக்கட்டை உண்டு பண்ணி கொண்டு சாவை நோக்கி விரைந்து விட்டாள் அவள். அதன் பிறகு நான் என்ன செய்ய முடியும்? அவளுடைய முதலாவது சாகும் கட்டம் அவள் 6 மாதத்து குழந்தையாக இருக்கும்போது வந்தது. காந்தத்தின் அப்பா அந்த ஊரில் ஒரு ஏழை குடியானவர். அவருடைய தலை குழந்தையாக பிறந்தாள் காந்தம். ஏழை என்றாலும் அவர்களுக்கும் பகைவர்கள் இருக்கத்தானே இருக்கிறார்கள். அந்த ஊரிலே காந்தத்தின் அப்பா மீது ஜென்ம பகை கொண்ட வேறொரு குடியானவர் இருந்தார். தம் பகைவனுக்கு அழகு பிம்பமாக ஒரு குழந்தை பிறந்தது அவருக்கு பிடிக்கவில்லை. அந்த ஊரிலே பிள்ளை பிடிக்கும் தொம்பர் கூட்டம் ஒன்று வந்து தங்கியிருந்தது. அந்த கூட்டத்தின் தலைவனை பிடித்து கையிலே கொஞ்சம் பணம் கொடுத்து காந்தத்தை தூக்கி சென்று கொன்றுவிட ஏற்பாடு செய்தார் அந்த ஆள். பணம் பெற்றுக்கொண்ட தொம்பர் தலைவன் வாக்களித்தபடி காந்தத்தை தூக்கிச் சென்றான். அருகிலுள்ள ஒரு தோப்பிலே ஒரு மரக்கிளையில் ஏனை கட்டி மகளை கிடத்திவிட்டு வயலில் வேலை செய்து கொண்டு இருந்தனர் காந்தத்தின் பெற்றோர். தொம்பர் தலைவன் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு காந்தத்தை கவர்ந்து சென்று விட்டான். ஆனால் பச்சை குழந்தையானாலும் காந்தத்தின் அழகு அவனை கவர்ந்து விட்டது. இவளை கொல்லுவதை விட வளர்த்து ஆட்டம் கற்றுக் கொடுத்தால் இவளுக்கு இருக்கும் அழகுக்கு நாள் ஒன்றுக்கு 4-5 ரூபாய் சம்பாதித்து வருவாளே என்று தோன்றியது அவனுக்கு. காந்தம் இப்பொழுது நாடோடி தொம்பர் தலைவன் என்ற அந்த இரும்பிடம் ஒற்றி கொண்டாள். அவன் அவளை மகளாக அன்பு செலுத்தி வளர்த்தான். ஆட கற்றுக் கொடுத்தான், பாட கற்றுக் கொடுத்தான். ஆனால் தன் எழில் வதனத்தை காட்டி ஆடி பாடி பணம் கொண்டு வரும் பருவத்தை அடைவதற்கு முன்னால் காந்தம் மற்றொருவரை கவர்ந்து விட்டாள். அவர் ஒரு போலீஸ்காரர், தாரம் இழந்தவர். அந்த மாத இறுதியிலே வேலையிலிருந்து ஓய்வு பெற வேண்டியவர். ஆனால் 58 வயதை நெருங்கி கொண்டிருந்தும் அவருக்கு மக்கட்பேறு இல்லை. ஆணோ பெண்ணோ அழகான குழந்தை ஒன்றை வளர்த்து இறுதி காலத்திலே தமக்கு சோறு தண்ணீர் கொடுக்க வகை செய்து கொள்ள வேண்டும் என்பது அவர் அவா. வேலையிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு அந்த முயற்சியிலே இறங்க வேண்டும் என்று நினைத்திருந்தார். அந்த ஊரிலே பெரிய களவு ஒன்று நடந்துவிட்டது. அப்பொழுது அங்கே வந்து முகாமிட்டு இருந்த தொம்பர் கூட்டம் இந்த களவுக்கு காரணமாக இருக்கலாமோ என்பதை துப்பறிவதற்காக அந்த போலீஸ்காரர் அந்த கூட்டம் தங்கி இருந்த இடத்துக்கு சென்றார். களவுக்கான தடயம் ஏதும் அவருக்கு அங்கே கிடைக்கவில்லை. ஆயினும் அழகு சிலையாக நின்ற 8 வயது காந்தத்தை அவர் கண்கள் கண்டுவிட்டன. அது தொம்பர் குல குழந்தை அல்ல என்பதை பார்த்த மாத்திரத்திலேயே அவருக்கு விளங்கிவிட்டது.
யாரிடமிருந்தோ இந்த குழந்தையை இவர்கள் திருடி வந்திருக்க வேண்டும். போலீஸ் ஜபர்தஸ்து வேலை செய்தது. காந்தம் கை மாறினாள். போலீஸ்காரரின் வளர்ப்பு மகளான அவள் நாடோடி சிறுமியாக வந்த காந்தம் நாகரிக மங்கையாக வளர்ந்து விட்டாள். அழகு கொஞ்சியது, அறிவு மிளர்ந்தது. காலகாலத்திலே ஒரு கணவனை தேடி கட்டி கொடுத்து அவனையும் வீட்டோடு வைத்து கொள்ள வேண்டும் என்பது மாஜி போலீஸ்காரனின் எண்ணம். ஆனால் எண்ணத்தை செயலாக்க முயன்ற போதுதான் அதிலுள்ள சிக்கல் புலனாயிற்று அவருக்கு. ஆம், அவளை மருமகளாக்கி கொள்ள கண்ணியமான குடும்பத்தினர் எவரும் முன்வரவில்லை. என்னதான் இன்னைக்கு அவள் உங்க மகளாக இருந்தாலும் குறவங்க கிட்ட இருந்து நீங்க கொண்டு வந்த பொண்ணுதானே ஐயா என்றனர் அவர்கள். போலீஸ்காரர் திணறினார், திண்டாடினார். கடைசியில் காந்தத்துக்கு ஒரு கணவனை தேடாமலே அவர் காலனின் அழைப்பை ஏற்று போய் சேர்ந்தார். தனியலாகிவிட்ட காந்தம் இப்போது காமுகர்களின் கண்களுக்கு விருந்தானாள். நெருப்புத்தான் என்ற பொழுதிலும் அணைக்கின்ற விதத்திலே அணைத்தால் அணைந்து விடுகிறதல்லவா? துணிந்த கட்டை ஒருவனிடம் இசைக்கேடாக சிக்கிக்கொண்டு கன்னித்தன்மையை இழந்தாள் காந்தம். கரைப்பட்ட உடலோடு வாழ விரும்பவில்லை அவள். சாகத் துணிந்து ஊர் எல்லையில் உள்ள கம்மாயை நோக்கி ஒரு நாள் இரவு முன்னேரத்திலே நடந்தாள். கடல் என பறந்து இருந்த கம்மாய் நீரிலே அவள் பாய முயன்ற போது 2 இரும்பு கரங்கள் அவளை பிடித்து கொண்டன. மங்கலாக வீசிய நில ஒளியில் தன்னை தடுத்து நிறுத்திய ஆளை அவள் பார்த்தாள். 50 வயதை தாண்டிய முதியவர் அவர். ஏனம்மா இந்த முடிவு என்று கேட்ட அவர் குரலிலே அன்பு ததும்பி வழிந்ததை காந்தத்தால் உணர முடிந்தது. ஆயினும் தன்னை சாவை நோக்கி விரட்டிய அவமானத்தை அவள் எப்படி ஒரு ஆடவனிடம் வெளியிடுவாள்? என்னை ஒன்றும் கேட்காதீர்கள், நான் சாக வேண்டியவள், சாக விடுங்கள் என்று அழுதாள் அவள். எல்லோருமே ஒரு நாள் சாக வேண்டியவர்கள் தானம்மா. ஆனால் சாவு நம்மை நாடி வர வேண்டுமே அன்றி நாம் சாவை நாடி போகக்கூடாது. அப்படி போகிறவர்களை தடை செய்யாதவன் மனித பிறவி அல்ல. அப்படி இருக்கும்போது நான் எப்படி அம்மா உன்னை சாக விட முடியும்? உன் பெற்றோர் உற்றோர் யார் என்று சொல்லு. அவர்களிடம் உன்னை கொண்டு விட்டு விடுகிறேன். பிறகு உன் பாடு அவர்கள் பாடு. எனக்கு யாருமே இல்லை, நான் அனாதை என்று கதறினாள் காந்தம். சரி, அப்படியானால் என்னை உன் தந்தையாக மதித்து என் ஊருக்கு வா. உன்னை போலவே அனாதையாக நிற்கும் எனக்கு ஒரு மகள் கிடைத்தாள் என்று மகிழ்ச்சியோடு உன்னை காப்பாற்றுகிறேன். இல்லை, நான் யாருடனும் வரமாட்டேன். நான் சாகத்தான் போகிறேன். அவள் அவர் பிடியிலிருந்து திமிர முயன்றாள். அதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். அவர் பிடி இறுகிற்று. ஊருக்குள்ளே வா, ஊராரிடம் உன்னை ஒப்படைத்து விடுகிறேன். பிறகு உன் விருப்பம் போல என்ன வேண்டுமானாலும் செய்து கொள். ஊருக்கு திரும்புவதா? காந்தத்தின் மானம் பறிபோன செய்தி ஊரெல்லாம் சிரிப்பாய் சிரித்தால் தானே அவள் சாவதற்கே வந்தாள். ஐயையோ, மாட்டேன், முடியாது என்று அலறினாள் அவள். சரி, அப்படியானால் என் ஊருக்கு வா, என் மகளாக வாழ். அந்த பெரியவரின் அன்பு கனிந்த சொற்கள் காந்தத்தின் வெறியை போக்கிவிட்டன. அவள் அவருடன் புறப்பட்டு விட்டாள். 2வது தடவையும் சாவு அவளை அணுக முடியாமல் தோற்று ஓடியது. பெரியவரின் பெயர் கருப்புசாமி. கடல் கடந்து சென்று ஏராளமான பொருள் ஈட்டி வந்து தம் சொந்த ஊரிலே நிலம் நீச்சு வாங்கி கொண்டு செல்வ செழிப்பிலே வாழ்ந்து வந்தார். காந்தத்தை தம் சொந்த மகளாகவே கருதி அன்பை சொரிந்தார். ஆனால் ஊர்வாய் பொல்லாததாயிற்று. அது 50 வயதுக்கு மேற்பட்ட கருப்பசாமிக்கும் 16 வயது கூட நிரம்பாத காந்தத்துக்கும் முடிச்சிட்டு பேசியது. அது கட்டுப்பாடு நிரம்பிய கிராமம். எனவே ஊர் பஞ்சாயத்தார் ஒரு நாள் கூடி கருப்பசாமியை அழைத்து வரச் செய்து, இது நல்ல இல்லைங்க, உங்களுக்கும் அந்த பொண்ணுக்கும் பிடிச்சி போச்சுன்னா பேசாமல் ஒரு தாலியை கட்டி வீட்டோட வச்சுக்கிடுங்க. அப்படி செய்ய பிரியம் இல்லைன்னா அந்த பொண்ணை வேற எதுனாச்சும் ஊரில் கொண்டு போய் வச்சுக்கிடுங்க. நம்ம ஊரில் இந்த அட்டூழியம் நடக்க விட மாட்டோம் என்றனர். இது அநியாயம், அக்கிரமம், அபாண்டம் என்று கத்தினார் கருப்பசாமி. நீங்கள் செய்துக்கிட்டு இருக்கிறது தானுங்க அநியாயம், அக்கிரமம் எல்லாம். உங்கள் குற்றச்சாட்டு காத்தாச்சி, அந்த பொண்ணு இங்கே வந்த நாளிலிருந்து முழுகாமல் இருக்கிறது தான். கருப்பசாமிக்கு காந்தம் அன்று சும்மா கம்மாயில் விழப்போகவில்லை. காரணம் என்னவென்று இப்பொழுது விளங்கிவிட்டது. ஆனால் பழி இப்பொழுது அவர் மீதல்லவா விழுந்துவிட்டது. காந்தமே தவறிவிட்டாளோ அல்லது வேறு யாராவது அவளை கெடுத்து விட்டானோ? அந்த நபர் யார் என்று காந்தம் வெளியிட்டாலும் கூட
அவன் ஒத்துக்கொள்வானா? பின் எப்படி தங்கள் தூய்மையை இவர்களுக்கு நிரூபிப்பது? அவர் மூளை குழம்பியது. சரி ஐயா, நாங்கள் இந்த ஊர்ல இருக்கக்கூடாது என்பதுதானே உங்கள் நிபந்தனை? போய் விடுகிறோம் ஐயா என்று கூறிவிட்டு வீடு திரும்பினார் அவர். கருப்பசாமி வீடு திரும்புவதற்குள் காந்தத்துக்கு விஷயம் எட்டிவிட்டது. அவள் புறப்பட தயாராக இருந்தாள். இதனால் தான் நான் சாக வேண்டியவள் என்று அன்று சொன்னேன். இனியாவது என்னை சாக விடுங்கள் என்று கூறிவிட்டு புறப்பட்டாள் அவள். இல்லை மகளே, நீ இல்லாத உலகம் இனி எனக்கும் இல்லை. நாம் இருவருமே வேறு எங்கேயாவது போய் வாழலாம். என்ன? எனக்காக நீங்கள் உங்கள் சொந்த ஊரையும் வீடு வாசல் நிலப்புலன்களையும் விட்டுவிட்டு வருவதா? வந்தாலும் கூட நாம் போகின்ற ஊரிலும் இத்தகைய பழி கிளம்பாது என்பது என்ன நிச்சயம்? ஊர் வாய்க்கு உரையிட முடியாது காந்தம். ஆனால் நாம் எங்கே போனாலுமே ஊரார் நடுவில் தானே வாழ்ந்தாக வேண்டும். கானகத்தில் வாழ்வோம், காய்கனிகளை புசித்து கொண்டு இருப்போம். என்ன கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டி இருந்தாலும் அனுபவிப்போம். ஆனால் காப்பாற்றுகிறேன் என்று உறுதியளித்து அழைத்து வந்த உன்னை கைவிட மாட்டேன். இனி நீ என்னை பிரிந்தால் என் உயிர் உடனே பிரியும், இது உறுதி. தன் பொருட்டு இந்த உத்தமர் சாவதா? கூடாது, கூடாது. இருவரும் வாழ வேண்டுமானால் வாழ வழி. கானக வாழ்வு எல்லாம் சொல்லளவில் தான் சாத்தியப்படும். தவிர அப்படி ஒரு காட்டு மிராண்டி வாழ்வை மேற்கொள்ளும்படி இவர் என்ன தவறு செய்துவிட்டார்? தவறு எல்லாம் தன் மீதம்தான். ஆதலால் அதற்கு பரிகாரமும் தானே செய்தாக வேண்டும். காந்தம் ஆலோசித்தாள். ஒரு வழி தென்பட்டு விட்டது அவளுக்கு. ஊர்வாய்க்கு உரை போட்டு விடுவோம் அப்பா என்றாள் அவள். நீ என்னம்மா சொல்லுகிறாய்? பொய்யை உண்மையாக்கி விடுவோம். நீங்கள் எனக்கு தாலி கட்டிவிடுங்கள். காந்தம்! கருப்பசாமி அலறினார். பயப்படாதீர்கள். கரைப்பட்ட இந்த உடலை புனிதமான உங்களுக்கு அர்ப்பணிக்கும் நோக்கத்தோடு நான் சொல்லவில்லை. ஊர்வாயை மூடவே இந்த தாலி. ஐயோ, இது இது கருப்பசாமியால் பேச முடியவில்லை. இது ஒன்றுதான் நம் இருவரும் வாழ்வதற்கு ஒரே வழி. உயிர் வாழ வேண்டும் அல்லவா? கருப்பசாமியால் மறுத்து உரைக்க முடியவில்லை. பெயர் அளவில் தானே தாலி, அதிலும் நீ அந்நியமான பெண் தானே. ஆபத்துக்கு பாவமில்லை. இறைவன் திருவுளம் அதுவானால் அப்படியே நடக்கட்டும் என்று கூறிவிட்டு பஞ்சாயத்தாரிடம் தங்கள் புதிய முடிவை அறிவிக்கச் சென்றார் அவர். திருமணத்துக்கு நாள் குறித்தாகிவிட்டது. நாளை மறுநாள் காந்தம் ஊரறிய கருப்பசாமியின் மனைவியாகிவிடுவாள். அன்று காலையில் குளிப்பதற்காக ஆற்றுக்கு சென்றாள் அவள். ஆற்றோரத்து தோப்பிலே தொம்பர்களின் கூட்டம் ஒன்று தங்கியிருந்தது. தோப்பின் வழியாக ஆற்றை நோக்கி நடந்து கொண்டிருந்த காந்தத்தை ஒரு கிளக்குரல் அம்மா அம்மா என்று விழித்தது. அவள் திரும்பி பார்த்தாள். ஆண்டுகள் 7-8 ஆகிவிட்ட பொழுதிலும் தன்னை கூப்பிட்ட ஆளை அவளால் உடனே அடையாளம் கண்டுகொள்ள முடிந்தது. அவளை 8 வயது வரையிலும் வளர்த்த தொம்பர் தலைவன் அவன். 8 வயது வரையில் அப்பா என்று அழைத்து வந்த அவனிடம் காந்தத்தால் எதையும் ஒழிக்க முடியவில்லை. தன் அவல கதையை கூறி அழுதாள். அது யாரம்மா அந்த மவராசன்? உனக்காக இவ்வளவு பெரிய தியாகத்தை செய்ய முன் வந்து இருக்கிறவரு என்று கேட்டான் தொம்பர் தலைவன். அவர் பெயர் கருப்பசாமி. எந்த தெருவு? வடக்கு தெருவு. யாரு? ரங்கூனுக்கு போயிட்டு வந்த கருப்பசாமி ஐயாவா? ஆமாம், அவரை உங்களுக்கு தெரியுமா? அவன். அவள் கேள்விக்கு பதில் உரைக்கவில்லை. மாறாக ஐயோ, இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது என்று அலறினான். ஏன் அப்படி சொல்லுகிறீர்கள்? அவர்தான் உன்னை பெத்த அப்பா அம்மா. அந்த நாளிலே அவருக்கும் இந்த ஊரில் ரங்கசாமின்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கும் பகை. என் கையில் பணம் கொடுத்து கை குழந்தையான உன்னை தூக்கிக்கிட்டு போய் கொன்னுட சொன்னார் ரங்கசாமி. தூக்கிக்கிட்டு போனேன். ஆனால் கொல்ல மனசு வரலை. நீ காணாமல் போயிட்ட அதிர்ச்சியில் உங்கள் அம்மா செத்துட்டாங்க. கருப்பசாமி ஐயா மனசு முறிஞ்சு ரங்கோனுக்கு போயிட்டாரு. இப்போ அவன் முடிக்கவில்லை. அதற்குள் காந்தம் ஆற்றை நோக்கி ஓடினாள். ஆற்றிலே புது வெள்ளம் பொங்கி போய் கொண்டிருந்தது. என்னை ஏற்றுக்கொள் என்று அதிலே பாய்ந்து விட்டாள். இந்த தடவை அவளை யாராலுமே காப்பாற்ற முடியவில்லை. என் பேனா அவள் கூட. அன்பானவர்களே, மாயாவி அவர்கள் எழுதிய கொலை 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 சிறுகதை நிறைவு பெற்றது. நன்றி.